முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சென்னை மாவட்ட கிறிஸ்தவ பேராயர்கள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக கூட்டாக அறிவிப்பு. மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் எல்லாருக்கும் எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலையப்பட்டு இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராவது திராவிட மாடல் ஆட்சியின் பயனாளர்களாக இருப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்றும் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் திட்டவட்டம். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. சென்னை சூப்பர் 6 என்ற தலைப்பில் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் பேருந்து, ரயில், மெட்ரோ நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள். போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சேமிக்க AI மூலம் போக்குவரத்து மேலாண்மை செய்யப்படும் என்றும் திமுக வாக்குறுதி. சென்னையில் 2028ஆம் ஆண்டுக்குள் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் செய்து முடிக்கப்படும் என திமுக வாக்குறுதி. மழைநீர் வடிகால் பணிகள் 2028ஆம் ஆண்டுக்குள்ளும், பாதாள சாக்கடை திட்டம் 2027ஆம் ஆண்டுக்குள்ளும் முடிக்கப்படும் என அறிவிப்பு. கள்ளச்சாராயம், போலி மதுபான ஆலை, டாஸ்மாக் என திமுக கொள்ளையடித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடும் சாடல். திமுகவினரின் துணை இருப்பதால் குற்றவாளிகள் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என குற்றங்களை செய்ய பயப்படுவதில்லை எனவும் புகார். சொல்லுவான், கிராமத்துல விரலுக்கு தகுந்த அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், ஒரு பக்கம் மதுபான தொழிற்சாலை நடத்துறான், ஒரு பக்கம் அரசாங்கத்தில் இருக்கிற டாஸ்மாகவே அடிக்கிறான். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஒரு ஆட்சியாளர் தவறு செய்து சொன்னால் பயம் இருக்கணுமா வேண்டாமா? குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் திமுக இதுக்கு துணை நிற்கிறான். அதனால பயப்படாத. எந்த குற்றத்தையும் சர்வசாதாரணமா செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் வறுமை இல்லை என முதல்வர் கூறுகிறார். பிறகு ஏன் மக்கள் கிட்னியை விற்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்கு சென்றால் மக்கள் ஸ்கேன் செய்து தங்கள் உறுப்புகள் எல்லாம் இருக்கிறதா என சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என அட்வைஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார், தமிழகத்தில் வறுமை என்ற நிலையே இல்லை. வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை விற்கிறாங்க? நம்முடைய பொதுமக்களுக்கு, நம்முடைய கட்சி நிர்வாகி தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், உற்றார் ஒருவர் நண்பர் எல்லாம் சொல்லுங்க, நீ ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துற மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. வெளியில் எங்காவது சென்றால் வீட்டில் தனியாக பாட்டியை கூட விட்டு செல்ல முடியாத நிலைதான் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகம் தலை நிமிர்ந்து இருப்பதாக முதலமைச்சர் பொய் பேசி வருவதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த போதே தலை தொங்கிவிட்டதாகவும் EPS சாடல். இன்றைக்கு இந்த ஆட்சியில சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார், தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ. வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு.
படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான் தடைய வச்சா உடைச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுதுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சலத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே காசை பாட்டு ஒன்ன விட்டுடாம வாடி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. திருச்சியில் ரோட் ஷோக்கு மத்தியில் அந்தோணியார் ஆலயத்தில் ஜோசப் விஜய் பிரார்த்தனை. ஆலயத்தின் பின்பகுதியிலிருந்து முன்பகுதிக்கு முழங்காலில் சென்று வழிபாடு. விஜய்க்கு விசில் மாலை அணிவித்து வரவேற்பு. திருச்சி விமான நிலையத்தில் தாவேக நிர்வாகிகள் அசத்தல். மொடக்குறிச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் கிருத்திகாவை ஆதரித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா சிவகிரி பகுதியில் ரோட் ஷோ. வழி நெடுகிலும் ஆடல் பாடல் என கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்து ஆரவாரம். தென் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தீவிர பரப்புரை. வாசுதேவநல்லூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்தது மட்டுமின்றி அதனை பட்டாசு வெடித்து கொண்டாடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அன்புமணி சாடல். வரும் தேர்தலில் நிச்சயம் தமிழ்நாட்டு மகளிர் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் என திட்டவட்டம். எதிர்க்கலன்னா அவங்களுக்கு இது வரக்கூடாத நேரத்தில் ஏதாவது எதிர்க்கணும். அது எதிர்த்து பட்டாசு கொண்டாடுறாருன்னா என்னதுக்கு அது? அது வீழ்த்துட்டாங்களா தெரிய போகுது. தேர்தல் யாரை வீழ்த்துறாங்க தெரிய போகுது. பெண்கள் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி இருக்கின்றார்கள். அது மட்டும் உறுதி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் தமக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் விருப்பம் என அன்புமணி பேச்சு. மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக கூடாது என்றால் ஓட்டுக்களை வீணாக்காமல் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு விஜய் ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள். விஜய் அவர்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னை அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் பொறாமையில் அவதூறு பரப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விருதாச்சலம் தொகுதியில் முரசு சின்னத்திற்கு விசிகவினர் கொத்து கொத்தாக வாக்குகளை செலுத்துமாறும் பரப்புரை. சொல்ல போய் அவர் என்னை மதிக்காமல் சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார், திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று வதந்திகளை பரப்பினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். விருத்தாசலம் தொகுதியும் ஒன்று. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் ராயபுரம் தொகுதியில் 10,000 ரூபாய் காசோலை மாதிரி விநியோகிக்கப்பட்டதாக புகார். ஜெயக்குமார் கையெழுத்துடன் கூடிய உறுதிமொழி பத்திரத்தை வழங்கி வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு.
தேர்தல் பிரச்சாரத்திற்கு விதிமுறைகளை மீறி குழந்தைகளை பயன்படுத்தியதாக வில்லிவாக்கம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஆதவர்ஜுனா மீது புகார். தொடர்ந்து விதிமுறைகளை மீறி வருவதால் வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. மனைவி சங்கீதாவிற்கு விவாகரத்து அளிக்க தாவைக்க தலைவர் விஜய் முடிவு என தகவல். பரஸ்பரமாக பிரிவது தொடர்பாக சென்னையில் நேற்று இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு. பரஸ்பர விவாகரத்திற்காக குழந்தைகளுக்கும் சேர்த்து 250 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கேட்ட நிலையில் சங்கீதாவிற்கு மட்டும் 35 கோடி ரூபாய் தர விஜய் சம்மதித்ததாக தகவல். மகன் மற்றும் மகளை தானே பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்ததாகவும் தகவல். தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனை இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. அவினாஷ் குமாரை புதிய உளவுத்துறை ஐஜியாக நியமித்து அதிரடி நடவடிக்கை. பெண்களுக்கு எதிரான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என பிரதமர் மோடி ஆவேசம். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து பெண்களுக்கு துரோகம் செய்ததாக குற்றச்சாட்டு. आपने पिछले दिनों संसद में भी देखा है, बीजेपी ने प्रयास किया कि महिलाओं को 2019 செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.